ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீன், சுறா மீன் அதையும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சதை நம்ம நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் கொஞ்சம் சோம்பும் வச்சுருக்கிறேன். அப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள். மீனும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 to 8 minutes நீங்கள் நல்லா வேக வச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். இப்போ இதில் இருக்கிற தொலியை நம்ம எடுக்க போகிறோம். அது சூடாக இருக்கிறப்பவே நம்ம எடுத்துட்டோன்னா தொலி ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். அவிச்சதுக்கப்புறம் மீனில் உள்ள தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, அது சென்டரில் முள் இருக்கும்ல, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும் மீனை. அப்புறமா பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இந்த சோம்பு, சீரகம், பச்சை மிளகா, அப்புறமா பெரிய வெங்காயமும் போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் நம்ம ரொம்ப அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்குறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைப்படுதோ அவ்வளோ வெங்காயமும் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாவே இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்சு எடுத்த மீனையும் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பொடி தூவி நம்ம புட்டை இறக்கிற வேண்டியதான். சுவையான சுறா புட்டு ரெடி.